அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. எந்தெந்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அசாம், பாண்டிச்சேரி. இந்த 5 மாநிலங்களிலும் எப்போது தேர்தல் என்ற அறிவிப்பை இன்று 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கிறது. இந்த நிமிடம் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றது. இதில் எதற்கெல்லாம் தடை, எதற்கெல்லாம் அனுமதி விரிவாக பார்ப்போம். இனி புதிய நலத்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் அல்லது அடிக்கல் நாட்டு விழாக்கள் நடத்த முடியாது. பொது இடங்களில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள் மற்றும் புகைப்படங்கள் துணி கொண்டு மறைக்கப்படும். அரசு வாகனங்கள் அல்லது ஊழியர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விதியும் அமலுக்கு வரும். பிரச்சாரம் செய்ய தடையா என்று கேட்டால் இல்லை. ஆனால் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த காவல்துறையினரிடம் முன்கூட்டியே அனுமதி பெறுவது கட்டாயம். மேலும் ஒரு வேட்பாளர் தனது பிரச்சாரத்திற்கு அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவிட முடியும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கொண்டு சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். தேர்தல் முடியும் வரை சாலைகளில் வாகன சோதனைகள் தீவிரமாக இருக்கும். வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் அல்லது மதுபான கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். நேர்மையான முறையில் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு வெறும் 40 லட்சம் தான் செலவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் நிஜமாகவே அவர்கள் அந்த கணக்கில் தான் செலவு செய்கிறார்களா? உங்கள் கருத்து என்ன? இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் யாரோட கை ஓங்கும்? முக்கியமாக தமிழ்நாட்டில் புதியதாக வந்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம், மாற்று என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி, 50 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக, யார் கை ஓங்குகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாக்குப்பட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.